உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேலில் உள்ள இளைஞர்களை இந்த நேரத்திலும் அழைத்து வர தயார் என்கிறது அரசாங்கம். பாடசாலை செல்லும் குழந்தைகள் மத்தியில் ஏற்பட்டுள்ள ஆபத்து, பெற்றோருக்கு எச்சரிக்கை. கெஹலியவும் அவரது குடும்பத்தினரும் சிறையில் வைக்கப்பட்டுள்ளது தொடர்பில் வெளியான தகவல். மனைவி மற்றும் காதலியை கொடூரமாக கொலை செய்த நபர் சுற்றி வளைத்து பிடித்த போலீசார். ஜெர்மனியில் விடுதலை புலிகளை சந்தித்தாரா அனுர், தொடரும் சிஐடி விசாரணை. ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இலங்கை பெண்ணுக்கு நேர்ந்த கதை. ஆசிரியர் மற்றும் வளப்பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து தருமாறு கோரி பாடசாலைக்கு முன் போராட்டம். தெக்ரானில் சரமாரி தாக்குதல், அதிரடியாக களமிறங்கிய இஸ்ரேலிய விமானப்படை. போர் சூழ்நிலை காரணமாக விசேட தேவை ஏற்பட்டால் இஸ்ரேலில் உள்ள இளைஞர்களை மீண்டும் நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலில் உள்ள அனைத்து விமான நிலையங்களும் மூடப்பட்டுள்ளதாகவும் எல்லையோர நாடுகள் வழியாக இலங்கையர்களை மீண்டும் அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார். சமூக ஜனநாயக கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹன பண்டார எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கையில் பாலர் வகுப்பு செல்லும் சிறு குழந்தைகள் அதிகமான சர்க்கரை சார்ந்த உணவுகளை உட்கொண்டு வருவதாக வைத்தியர் இனாகு விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். குருநாகல் மாவட்டத்தை அடிப்படையாக கொண்டு சுகாதார அமைச்சின் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வில் இந்த விடயம் தெரியவந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற சந்திப்பின் போது வைத்தியர் இனோகா இது தொடர்பில் தெளிவுபடுத்தியுள்ளார். வயது வந்த ஒருவர் ஒரு நாளைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய சர்க்கரையின் அளவு இருந்து அரைவாசிய சர்க்கரை அளவே சிறியவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனினும் தற்போது சிறுவர்கள் ஒரு நாளைக்கு எடுத்துக்கொள்ளும் சர்க்கரையின் அளவு மிக அதிகமாகவே காணப்படுகிறது. குறிப்பாக பாலர் பாடசாலைகளின் கல்வி கற்கும் குழந்தைகளில் 60% அதிகமானவர்கள் சர்க்கரை பானங்களை அருந்துவதற்கு பழகியுள்ளனர். பாடசாலை செல்லும் போது திரும்பி வரும்போதும் இந்த பானங்களை அருந்துவது அதிகரித்து காணப்படுகிறது. எனவே இந்த நிலைமையை மாற்றியமைக்க வேண்டிய பாரிய பொறுப்பு பெற்றோர்களிடத்தில் காணப்படுகிறது என்றும் அவர் கூறினார். பிணை நிபந்தனைகளை நிறைவேற்ற தவறியதற்காக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலையின் M2 பிரிவில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கெஹலிய ரம்புக்வெல முன்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட போது கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலையின் இந்த பிரிவில் இருந்தார். இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவுடன் கைது செய்யப்பட்ட அவரது மனைவி மற்றும் மகள் வெலிக்கடை மகளிர் சிறை பிரிவுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். பண மோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணை தொடர்பாக மூவரும் நேற்று லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தால் கைது செய்யப்பட்டனர். அதற்கமைய 3 சந்தேக நபர்களும் நேற்று பிற்பகல் கொழும்பு தலைமை நீதவான் தனிஜா லக்மாலி முன் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். சந்தேக நபர்கள் 50,000 ரூபாய் ரொக்கப்பிணையிலும் தலா 5 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 3 சரீரப்பிணையிலும் விடுவிக்க நீதிபதி உத்தரவிட்டார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் சமீபத்திய ஜெர்மனி விஜயம் தொடர்பாக இணையத்தில் பொய்யான மற்றும் வெறுப்பூட்டும் தகவல்கள் வெளியிடப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி நீதிமன்றத்தில் அறிக்கை அளிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவானது கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தினால் நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிடப்பட்டது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் தனிஜா லக்மாலி ஜெயதுங்க இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் கூடுதல் செயலாளர் ஜீனா சுபாஷ் சமிந்த ரோஷன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தாக்கல் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது. ஜனாதிபதி தனது ஜெர்மனி விஜயத்தின் போது விடுதலை புலிகளின் தலைவர் ஒருவரை சந்திப்பார் என்ற தகவல் தனக்கு கிடைத்ததாக முன்னாள் அமைச்சர் உதய கம்பன்பில ஊடக சந்திப்பின் போது கூறியதாக கூறப்படுகிறது. இந்த கலந்துரையாடல் பல்வேறு ஊடகங்கள் மற்றும் இணையத்தில் ஒளிபரப்பப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதன்படி ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தை சங்கடப்படுத்தும் நோக்கத்துடன் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டதாகவும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இலங்கை செவிலியர் ஒருவர் காயமடைந்துள்ளார். இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரில் உள்ள மருத்துவமனையில் பணிபுரியும் செவிலியரே இவ்வாறு காயமடைந்துள்ளார். காயமடைந்த பெண் இரோஷிகா சதுரங்கனி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இது தொடர்பான தகவலை இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தனது பேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். அவர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மேலும் விசாரணைக்காக தூதரக அதிகாரிகள் குழு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் நிமல் பண்டார மேலும் தெரிவித்துள்ளார்.
இதேவேளை இஸ்ரேல் ஈரானுக்கு இடையில் தொடரும் கடுமையான மோதல்கள் காரணமாக ஏற்கனவே 3 இலங்கையர்கள் காயமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மோதூர் கட்டைப்பரச்சான் விபுலானந்தா வித்தியாலயத்தில் நிலவும் ஆசிரியர் மற்றும் வளப்பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து தருமாறு வலியுறுத்தி பாடசாலைக்கு முன்பாக இன்று காலை கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பாடசாலையின் பெற்றோர் பழைய மாணவர்கள் இணைந்து இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். கணிதம், சமயம், தகவல் தொழில்நுட்பம், சிங்களம், வர்த்தகம் உள்ளிட்ட பல முக்கிய பாடங்களுக்கு ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படுவதாகவும் பாடசாலையில் மாணவர்கள் கல்வி கற்பதற்கு வளப்பற்றாக்குறை நிலவுவதாகவும் தெரிவித்து இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டோர் ஆசிரியரின்றி கற்பது எப்படி, ஏன் நம்மை கல்வியில் புறக்கணிப்பு செய்கிறீர்கள், கல்வி நிர்வாகமே எங்கள் மாணவர்களின் எதிர்காலம் உங்கள் கையில், எங்கள் பள்ளியில் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தியுங்கள் உள்ளிட்ட பல்வேறு வாசகங்களை ஏந்தியவாறு கோஷங்கள் எழுப்பப்பட்டு கவனஈர்ப்பு போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது. ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் இஸ்ரேலிய ராணுவத்தின் விமானப்படை தாக்குதலில் அலையை தொடங்கியுள்ளது. தெஹ்ரான் மற்றும் ஈரானின் பிற பகுதிகளில் ஏவுகணை தாக்குதல்களை தொடங்கியுள்ளோம் என்று இஸ்ரேலிய விமானப்படை எக்ஸ் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான தாக்குதல்கள் இன்றுடன் 7வது நாளாக இடம்பெற்று வரும் நிலையில் இஸ்ரேல் ஈரான் மீது மேற்கொண்ட தாக்குதல்களில் குறைந்தது 639 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்சா அமீனின் மரணம் தொடர்பாக கடந்த 2022ஆம் ஆண்டு ஈரானில் நடந்த அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்களின் போது விரிவான உயிரிழப்பு புள்ளி விவரங்களை வழங்கிய குழு இஸ்ரேலின் தாக்குதல்களில் இதுவரை கொல்லப்பட்ட மொத்த எண்ணிக்கையில் 263 பொதுமக்களையும் 154 பாதுகாப்பு படை வீரர்களையும் அடையாளம் கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்களை இந்த நேரத்திலும் அழைத்து வர தயார் என்கிறது அரசாங்கம். பாலர் பாடசாலை செல்லும் குழந்தைகள் மத்தியில் ஏற்பட்டுள்ள ஆபத்து, பெற்றோருக்கு எச்சரிக்கை. கெஹேயவும் அவரது குடும்பத்தினரும் சிறையில் வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் வெளியான தகவல். மனைவி மற்றும் காதலியை கொடூரமாக கொலை செய்த நபர் சுற்றி வளைத்து பிடித்த போலீசார். ஜெர்மனியில் விடுதலைகளை சந்தித்தாரா அனுர், தொடரும் சிஐடி விசாரணை. ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இலங்கை பெண்ணுக்கு நேர்ந்த கதை. ஆசிரியர் மற்றும் வளப்பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து தருமாறு கோரி பாடசாலைக்கு முன் போராட்டம். தெஹ்ரானில் சரமாரி தாக்குதல், அதிரடியாக களமிறங்கிய இஸ்ரேலிய விமானப்படை. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.